காயத்ரி சூர்யா அம்மாடி காயத்ரி அம்மாடி வீரா வீரா சீக்கிரம் கீழே வா காயத்ரி அம்மாடி வீரா அம்மாடி காயத்ரி மாமா வீரா மாமா. வா வீரா என்னாச்சு மாமா? சீக்கிரம் வா மாமா. உள்ள பாரு காயத்ரி சூர்யா ரெண்டு பேர்த்தையும் கட்டி போட்டிருக்காங்க காயத்ரி சூர்யா மாப்பிள மாமா மாப்பிள பூட்டை உடைச்சிருவோம் வாங்க மாமா உடச்சல வாங்க. இந்த கம்பி எடுத்துக்க வா. இந்த மாப்பிள பின்னாடி போங்க மாமா. அடி மாப்பிள அடி நல்லா அடி மாப்பிள ஏய் நல்லா நல்லா அடி மாப்பிள பாரு வீரா இந்த கம்பி உள்ள சொருகு அடி அடி மாப்பிள நல்லா போடு போடு வாங்கி போடு இந்த பக்கம் வா மாமா. வா நான் அடிக்கிறேன் பிடிங்க அடிங்க. வாங்க. சூர்யா 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 அம்மாடி காயத்ரி காயத்ரி அம்மாடி காயத்ரி சூர்யா அம்மா என்னம்மா ஆச்சு காயத்ரி அம்மாடி சூர்யா சூர்யா காயத்ரி சூர்யா அம்மாடி சூர்யா எழுந்துரு வீரா, சூர்யா. கட்ட விட்டுடு. கயிறு கழட்டுங்க. சூர்யா அம்மாடி காயத்ரி சூர்யா என்னம்மா ஆச்சு சூர்யா எந்திரிம்மா சூர்யா எழுந்துறீங்க. அம்மாடி வீரா சூர்யா, தண்ணி எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வாப்பா பாப்பா சூர்யா சூர்யா அம்மாடி காயத்ரி அம்மாடி சீக்கிரம் கொண்டு வாப்பா ஆ மாமா இந்தாங்க. காயத்ரி அம்மாடி காயத்ரி 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 அம்மாடி அம்மாடி காயத்ரி எழுந்துருங்க, காயத்ரி ஐயோ, சூர்யா, என்னாச்சுன்னு சூர்யா. தெரியலையே. சூர்யா சூர்யா எந்திரிங்க சூர்யா சூர்யா ஐயோ, அம்மா, சூர்யா. காயத்ரி எந்திரிம்மா சூர்யா. அம்மாடி சூர்யா. என்னாச்சுன்னு தெரியலையே அம்மாடி சூர்யா அப்பா வந்திருக்கம்மா காயத்ரி காயத்ரி. காயத்ரி எந்திரிம்மா ஐயோ அம்மாடி சூர்யா. காயத்ரி எந்திரிங்க, சூர்யா. அப்பா வந்திருக்கம்மா என்ன மாமா இது? ஐயோ எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. சூர்யா கண்ணு முழிச்சு இங்க பாரு பாருங்க சூர்யா. ஏய் வீரா மாமா என்னடா இப்படி இருக்காங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையாடா புரியலையே மாமா. அம்மாடி காயத்ரிம்மா சூர்யா வீரா வீரா நீ ஒண்ணு பண்ணு நம்ம வண்டி எடுத்துட்டு போய் சீக்கிரம் வைத்தியரை கூட்டிட்டு வா ஆ, சீக்கிரமா சரி, போ 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 சூர்யா வீரா 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 ஏய் வீரா ஏய் எங்க வந்த? யாரா நீ யாரா எதுக்காக என் பிள்ளைல கட்டி போட்டிருக்க சொல்றா 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 சொல்லு சொல்றா சொல்ல போறியா இல்லையா சொல்றா சொல்லு சொல்றா சொல்லு சொல்லு சொல்றா சொல்றா என்னமா சொல்ற? அயோக்கிய ராஸ்கல் அப்படியா சொன்னா? என்னால நம்பவே முடியல. ஆத்திரப்பட இது நேரம் இல்லைண்ணே. நாம ரொம்ப அமைதியா அதே சமயம் ரொம்ப தீவிரமா யோசிச்சு பிளான் பண்ணி ரொம்ப கரெக்டா நினைச்சத சாதிக்கிற சமயம். கொஞ்சம் சொதப்புனாலும் காரியம் டோட்டலா கெட்டுடும். மனசே ஆற மாட்டேங்குதுமா. வரதனை காணுன்னு ஊர் பூரா தேடிட்டு இருக்கும் போதெல்லாம் என் புருஷன் தான் மறைச்சு வச்சிருப்பான்னு நீ என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்த. ஆனா நான் தான் இருக்காதுன்னு ஒரு தடவைக்கு 100 தடவை சொல்லிட்டு இருந்தேன்.
நான் ஒரு மடையம்மா, எனக்கு உரைக்கலையம்மா. அந்த போலீஸ்காரனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்ண்ணே. உன்கிட்ட சொல்றதுக்கு கூட எனக்கு வெக்கமா இருக்குண்ணே. அண்ணனை எங்கேயோ அடைச்சு வச்சுட்டு என்கிட்டயே பார்க்கலாம், தேடுறேன், கண்டுபிடிக்கிறேன்னு கதை விட்டுட்டு தங்கச்சி கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்த போறாரோ? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அண்ணனை ரிலீஸ் பண்ணுவாராம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவனை அப்படியே வெட்டி போட்டுருவோமா? அவசரப்படாதண்ணே. என் வீட்டுக்காரனை வெட்டி கொள்றது முக்கியம் இல்ல. அந்த மல்லிகாவோட கல்யாணத்தை நிறுத்துறது தான் முக்கியம். அதுவும் சாதாரணமா நிக்கிற கல்யாணமா இருக்கக்கூடாதுண்ணே. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சின்ன அபிநமாகி அப்படியே தலையில அடிச்சுக்கிட்டு அழணும். அந்த குடும்பமே கதறணும். குடும்பமேன்னு சொல்றது என் வீட்டுக்காரரையும் சேர்த்துதான். ஐயோ, என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அந்த ஆளு சுவத்துல முட்டிக்கிட்டு சாகணும். அதானே முக்கியம். அப்படின்னா கல்யாணம் முடிகிற வரைக்கும் வரத இருக்கிற இடத்த சொல்ல மாட்டானாமா? வரதனனை தான் தான் ஒளிச்சு வச்சிருக்கேங்கிறத கூட அவர் நேரடியா என்கிட்ட சொல்லல. வந்திருக்காளே புதுசா ஒருத்தி தங்கச்சி, அந்த லட்சுமி, அவகிட்ட ரகசியமா சொல்லிக்கிட்டு இருந்தத தற்செயல அந்த பக்கம் போகவே நான் கேட்டேன். என் காதுல அந்த விஷயம் விழுந்துச்சு. 1000 கோவத்துக்கு நடுவுல ஆறுதல் என்னன்னா, அண்ணனுக்கு ஒன்னும் ஆகல, அண்ணன் உயிரோட தான் இருக்காரு. கூடிய சீக்கிரம் அவர் திரும்ப வந்துடுவார்னு ஆறுதல் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மனுஷனுக்குள்ள இப்படி ஒரு கிரிமினல் இருக்கான்னு நினைக்கும் போது மனசுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்குன்னு. சும்மா விடக்கூடாது துர்கா. அன்னைக்கு நீ சொன்னதான் இன்னைக்கு நான் சொல்றேன். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும். நான் பாத்துக்கிறேனே அதெல்லாம். இந்த கல்யாணத்தை நிறுத்துற ஒரே நோக்கத்தோட தான் திரும்ப அந்த வீட்டுக்குள்ள மருமகளா நுழைஞ்சிருக்கேன். என் நோக்கம் தவறி போகாது, என் லட்சியம் நிறைவேறாம போகாதுன்னு. ஆனா ஒருவேளை கடைசியில ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து சிக்கலாயிடுச்சுன்னா காரியம் தடப்படக்கூடாது. புரியலையம்மா? சொல்றத கவனமா கேட்டுக்கொண்டே. என்னோட சொந்த முயற்சியில எப்படியாவது நான் மல்லிகாவோட கல்யாணத்தை நிறுத்தி காட்டுவேன். ஒருவேளை அது முடியாம போச்சுன்னா வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். அந்த பிளான்ல நீங்க செய்யக்கூடிய வேலை ஒண்ணு இருக்குன்னு. என்ன செய்யணும்னு சொல்லுமா, கண்டிப்பா செய்யறேன். அது என்ன விஷயம்னா, சரிமா, செஞ்சிடலாம். கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடலாம். அவசரப்படாதன்னு. நான் உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் நீங்க இதை செய்யணும். அது வரைக்கும் நீங்க அமைதியா இருங்க. இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க. கல்யாணத்துக்கு வர்ற மாதிரியே வாங்க. கைய கட்டிக்கிட்டு ஒரு ஓரமா நில்லுங்க. அட்சதையை போட சொன்னா அட்சதையை போடுங்க. காஃபி கொடுத்தா குடிங்க. டிஃபன் சாப்பிட சொன்னா சாப்பிடுங்க. சகஜமா எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிங்க. கால நேரம் நெருங்குறப்ப கரெக்டா காரியத்தை சாதிச்சுட்டு கம்பி நீட்டிடலாம். சரி, நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. சீனிவாசன் சார் படத்தில் எதுவுமே எல்லையை தாண்டதுனால டேரக்டரோட காமெடி செஞ்ச டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் நிம்மதியாகவும் இந்த படம் பண்ணாங்க. தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மல்லிகா வந்துட்டா போல இருக்கு. துர்கா, காமாட்சி வாங்க. நீங்க 2 பேரும் போய் ஆரத்தி கரைச்சு கொண்டு வாங்க. மல்லிகா வந்துட்டா, சீக்கிரம் போங்க. காமாட்சி, நீ மல்லிகா அப்பா கிட்ட சொல்லு. சீக்கிரம் போ. அத்தை,
மல்லிகா, வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாமா. இன்னில இருந்து உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான். கண்ணீர்னு ஒண்ணு வந்தா அது ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்கணும். என்னடா அண்ணி இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு தோணுதா உனக்கு? ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் எப்படிப்பட்ட விஷயம்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சிருக்கு. நீ சந்தோஷமா உள்ள போ. அத்தை குடுமா இந்த கொடுங்கம்மா. இந்த கொடுங்க, நான் கொண்டு ஊத்திட்டு வரேன். வலது காலை எடுத்து வச்சு வா. ஐயோ, என்னங்க இது? கல்யாண பொண்ணு மண்டபத்துக்குள்ள வரும்போதே குத்து விளக்க போட்டு உடைச்சிட்டாளா? அபசகுணமாச்சே. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ யாருக்கு தெரியும்? ராஜம்மா, நான் உன்கிட்ட தான் சொல்றேன். கையில தீபங்கிற அக்னியை ஏந்தி வரும்போது இப்படி அபசகுணமா நடக்கக்கூடாது. யார வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா அக்னி பகவானை ஏமாத்தக்கூடாது. பொண்ணுகிட்ட ஏதோ தப்பு இருக்கு. இங்க விழுந்தது கூட பரவாயில்ல, வாழ்க்கையில வேற எங்கேயாவது வலிக்கு விழுந்திருக்க போறா, பாத்துக்கோ. சொல்றா, யாரா நீ? யாரு நீ? எதுக்காக இதெல்லாம் பண்ற? என் பிள்ளைகளை எதுக்காகடா கட்டி போட்டிருக்க? ஏய், இதெல்லாம் யார் உன்னை செய்ய சொன்னது? சொல்றா. சொல்லு. இவனை கழுத்தை பிடிச்சு நெறி. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. சொல்றா. சொல்லு. பிள்ளைங்க மயக்கத்துல கிடக்கு. மயக்கந்தில இருக்கு. என்ன மருந்து கொடுக்கணும்? சொல்ல மருந்துடா கொடுக்கணும். சொல்றா. சொல்றா. மாமா, அடிங்க மாமா. சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? இவனை கொன்னுடலாம். வாயை திறந்து சொல்றா. சொல்றா. இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. சொல்றா. சொல்லு. 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 சொல்லுடா. அந்த டிவிக்கு பின்னாடி ஒரு சின்ன பாட்டில் இருக்கு. அந்த மருந்து எடுத்து 2 பேருக்கும் 2 ஸ்பூன் கொடுங்க. மயக்கம் சரியாயிடும். டேய், இப்ப நீ சொல்றதெல்லாம் உண்மையா? இதுல ஏதாவது சொல்லு. நீ கேப்பாரித்தனம் பண்ணணும்னு நினைச்ச உன்னை இதே இடத்துல வெட்டி புதைச்சிருவேன் ராஸ். மாமா, நீங்க போய் பாருங்க மாமா, நான் கூட்டு வரேன். ஓடா. டேய், உண்மை சொல்றா.
இது சரியான மருந்து தானா? சொல்றா. ஆமாங்க, இத கொடுத்தா மயக்கம் தெளிச்சிரும். இதுல எதனா தப்பு நடந்தது கொன்றுவாங்க. மாமா கொடுங்க மாமா. குடிப்பா. சூர்யா, சூர்யா ஊத்துங்க மாமா. காயத்ரிக்கும் கொடுங்க மாமா. வீரா, காயத்ரி கொஞ்சம் பிடிப்பா. காயத்ரி, காயத்ரி, காயத்ரி அம்மாடி. சூர்யா, 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 தம்பி, சூர்யா, தம்பி, சூர்யா, தம்பி, சூர்யா, காயத்ரி, சூர்யா, காயத்ரி. ஏய், ஏதாவது ஆச்சு. சூர்யா, காயத்ரி, வீரா, மாமா. சூர்யா தம்பி கண்ணு முழிச்சிருச்சுப்பா. சூர்யா, தம்பி, ராமையா, அப்பா தம்பி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை தம்பி, நல்லா இருக்கீங்க. இதோ காயத்ரி பாருப்பா. காயத்ரி, காயத்ரி, மாமா, காயத்ரி கண் முடிச்சிட்டாங்க. காயத்ரி, 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 அப்பா அம்மா. என்னாச்சு காயத்ரி? வரும்போது ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? அப்பா அம்மா. அப்பா, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, அப்பா இருக்கேன். இந்தா சூர்யா. தம்பி, போடா, போ. யாருடா நீ? உனக்கும் முத்தியாக்கும் அப்படி என்னடா சம்பந்தம்? முத்தையாக்கும் விமல் கொலைக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுடா, சொல்லு, சொல்லுங்கறல்ல. ஏய், முடிச்சிடா அவனை. சொல்றேன்ல. சொல்றா, சொல்லு, சொல்லு. முத்தையாவுக்கு இந்த கொலைக்கு என்ன சம்பந்தம்? முத்தையா தான் இந்த கொலையை பண்ண சொன்னானா? இவங்களை எதுக்காகடா கட்டி போட்ட? சொல்றா. சொல்றா. கேட்டுட்டே இருக்க, வாயை திறந்து பேசுடா. ஏய், கேக்குறாங்கல்ல, சொல்லு. மாமா, இவன் இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டான். இவன் சொல்றா, சொல்றா, சொல்றா. ஏய், 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 சொல்லு. மல்லிகா, எதுவும் ஆகாத மல்லிகா. நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? எதுவும் ஃபீல் பண்ணாத ப்ளீஸ் மல்லிகா. இது பாருங்கம்மா, மண்டபத்துக்குள்ள நுழையும் போது கால் தடிக்கு மல்லிகா கீழே விழுந்தது திடீர்னு தற்செயலா நடந்த ஒரு விஷயம். அத போய் அபசகுனம் அது இதுன்னு படிச்சவங்களுக்கு இதெல்லாம் அழகில்லையே. மல்லிகாவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். இவ தான் உங்க வீட்டு மருமகளா வரணும்னு முடிவு பண்ணித்தானே, ஒரு தீர்மானத்தோட தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இத போய் அபசகுனம்னு தடுக்கலாமா? அப்படி யார் தான் சொன்னது? ஆமாண்டி, அபசகுணம் தான். நான் தான் சொன்னேன். என்னப்போ? அம்மா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது தயவு செய்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பேசின மோசமான வார்த்தையெல்லாம் நானும் பேசியிருக்கேன் என் வாழ்க்கையில. எத்தனை பேரை வார்த்தையாலேயே குத்தி கொண்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா நான் செஞ்சது தப்புன்னு என்னைக்கு நான் அவமானம் தாங்காம மனசுக்குள்ள சிரித்து போனேனோ அன்னைக்கு என் மனசு நொந்துருச்சு. இப்ப வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சி என்னை விட்டு போகவே இல்லை. அடுத்தவங்கள வார்த்தையால குத்தி சாவடிக்கிறத விட கொடூரமான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. அதுக்கு பதிலா கத்தி எடுத்து குத்திரலாமா? ஏய், என்னென்னமோ பேசிக்கிட்டு போற? இப்ப யார் என்ன தப்பா பேசிட்டாங்க? நீ என்னமோ இல்லாது பொல்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்க. ஏண்டி,
கல்யாண பொண்ணு மண்டபத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது கால் தடிக்கு விளக்கு விழுந்தா அதுக்கு பேர் அபசகுணம் சொல்லாம வேற என்ன சொல்றது? பெரியவங்க எதையுமே தப்பா சொல்லி வச்சுட்டு போகல. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அது உண்டா இல்லையான்னு அந்த பொண்ணுகிட்ட கேளு. பக்கம் காணும் போதும் வானம் ஒன்று, நீ எந்த பாதை ஏகும் போதும் ஊர்கள் உண்டு. You start the music.